கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 128ஆம் சங்கீதம் ஒரு குடும்ப சங்கீதம். The 128th psalm is a family psalm. அது தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about what kind of blessing is given by God to his families. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துல புருஷன் எப்படி இருக்கணும்? How should be a husband in a blessed family? ஒரு தெய்வீகமான குடும்பத்துல மனைவி எப்படி இருப்பாள்? How should be the wife in a divine family? ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? How the children will be in the family which they live for the Lord. இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய தேவனுடைய நோக்கம். This is the purpose or intention of God in this song. தேவன் ஒரு வார்த்தை எழுதும் பொழுது அது எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதா எழுதுகிறார். When God writes the word, he is also writing true for all periods. இந்த பைபிள்ங்கிறது எந்த காலத்திலும் அது செயல்படக்கூடியது. The Bible also use work for all periods. இது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால எழுதினது, இப்போதைக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்லவே முடியாது. We cannot say it was written before many centuries, it is not useful for nowadays. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். Here the Lord says, you will eat the labor of thine hand. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Happy thou shalt be and shall be well with thee. இத நம்ம எல்லாரும் விருப்பப்பட்டு வீட்ல எல்லாம் எழுதி வைக்கிறோம். We are also decide on this and write and hang in our houses. இது நம்முடைய வாழ்வில செயல்படுகிறதா? Whether it is applicable in our life or not. வேத வசனங்கள் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God is quick and powerful, it is said about. வேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். The scripture says you will eat the labor of thine hands. அப்படினா இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்? What do we understand from this? உன் கைகளின் பிரயாசத்தை இன்னொருத்தன் கூட என்ன செய்யலாம்? சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. There is chance that the labor of thine hand can be eaten by another man. நீதிமொழிகள்ல நாம் இதை குறித்து பார்க்க முடியும். We can see in Proverbs regarding that. ஒரு மனிதன் வேசித்தனத்துல சிக்கும் பொழுது அவனுடைய கைகளின் பிரயாசம் புறத்தியாருடைய வீட்டில சேருகிறது என்று பைபிள் சொல்லுது. In the Bible says when a man go for fornication and entangle in that, his wealth is going to the other man's house. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் இந்த வார்த்தையை பார்க்கலாம். We can see Proverbs 5:10 in this. அந்நியர் உன் செல்வத்தால் திருப்தி அடைவார்கள். The stranger will be satisfied with your wealth. உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில போய் சேரும். The labor of thine hand will be go to the stranger's house. ஒரு மனிதன் தவறான தொடர்புகள் கொள்ளும் பொழுது அவனுடைய சம்பாத்தியம் எல்லாம் வீணாக போகிறது. When a man having a wrong relationship, all his earning will be wasted. இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, when we see in another angle, ரொம்ப சம்பாதிக்கிறாங்க பட் கடன் கொடுக்கறாங்க. They are earning more but giving all loan. கடன் கொடுக்கிறது இல்ல, not giving the loan. அதுல ரெண்டு பகுதி இருக்குது. There are two portion in that. ரொம்ப பணம் அவங்களுக்கு வருது பட் ஏற்கனவே ரொம்ப கடன் வாங்குனதனால வட்டிக்கு தான் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பணத்தை ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டே இருக்காங்க. They are getting more earning because they borrowed so much loan, they are giving the interest. அப்ப நீ இவ்வளவு நாள் கையின் பிரயாசத்தை நீ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? Then what is the use of all your labor of thine hand and earning? மதிப்பு மரியாதைக்காக வேஷம் போட்டு வாழ்ந்து நீ பரலோகத்தை விட்டுற கூடாது. You should not leave the govern for your reputation and respect sake and live. தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ உன் சந்ததி சாப்பிடணும். You have to eat and your seed should eat all the labor of thine hand, the word of God says. எத்தனையோ விசுவாசிகள் வட்டிக்கு கட்டிக்கிட்டே இருக்காங்க பணம். So many believers are going on giving their money in interest. அப்ப அவங்க சம்பாதிச்சல என்ன பிரயோஜனம்? What is the use of their learning? கர்த்தருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிச்சு என்ன பிரயோஜனம்? What is the use of God is blessing their labor of thine hand? அதனால தான் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி கேட்டதுக்கு முதலாவது கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு என்ன செய்? ஜீவனம் பண்ணுன்னு சொன்னார். So the wife of the prophet asked, first of all whatever you earn you give that her. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுறீங்களா? One question is asked to all those who are seated here, are you eating the labor of thine hand? இல்ல உங்க சொந்தக்காரன் சாப்பிட்டு போயிரானா? Or whether your relatives eating and going? இல்ல friends சாப்பிட்டு போயிரானா? Or whether your friends are eating and going? இல்ல வட்டிக்கு நீ எப்பவும் வாங்குன கடனுக்கு வட்டியே கொடுத்துட்டே இருக்கறியா? Are going on giving the interest for the money you have borrowed? ஒரு சிலரும் சொல்றாங்க வட்டிக்கு மேல நான் எவ்வளவோ கொடுத்துட்டேன், ஆனாலும் இந்த முதல்ல என்ன செய்யுது? முதலையும் தாண்டி வட்டியும் தாண்டி எல்லாம் கொடுத்தாச்சு, பட் அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் அமௌண்ட் அப்படியே நின்னுட்டே இருக்கு. If somebody says the capital amount is standing as it is, I have given more money more than the amount. இன்னைக்கு பேங்க்லாம் கடனை கொடுக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க. The banks are also with a competitive mood, they want to give the money. முந்தி எல்லாம் பேங்க்ல பேப்பர் கேப்பான், வீட கேப்பான், வாசல கேப்பான். இப்போ ஒண்ணுமே வேணாம் சார், நீங்க சொன்னா போதும் நான் கொடுத்துறேங்கடா. In the earlier days the bank will be asking all the evidences, now they know it. உன்னுடைய பலனை உறிஞ்ச அந்த வல்லமைகள் போராடுது. Those powers want to observe all your labor of thine hand. இன்னும் ஒரு சிலர் ரொம்ப கடன் சம்பாதிக்கிறாங்க. Many others are also earning much, பட் கடனுக்கு வட்டிக்கு கொடுக்கறாங்க. and they are giving for interest. நான் திரும்பவும் சொல்றேன், இது தவறு. Again I say it is wrong.
உனக்கு கர்த்தர் பணத்தை கொடுத்தது வட்டிக்கு விட்டு காசு ஃபைனான்ஸ் விட்டு எடுக்கிறதுக்கு கர்த்தர் கொடுக்கவில்லை. God did not give the money, you have to give for the finance and for getting the interest. நீ நல்லா பாரு, உனக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சர் தேவைக்காக அது கர்த்தர் உனக்கு செஞ்சிருப்பாரு, தந்திருப்பார். You see, well, God might have given it for some future needs. அதனால கைகளின் பிரயாசத்தை நீயும் உன் மனைவி உன் பிள்ளைகள் சாப்பிடணும். Only the labor of the hand should be eaten by you and your wife and children. ஒரு பெண் வந்து என் பிள்ளைக்கு சுகம் இல்ல, பிசாசு பிடிச்சிருக்கு, விடுதலை வேணும்னு இயேசுட்ட வந்தா. When a woman came and my daughter is devil possessed, she need deliverance and she came to Jesus. இயேசு சொன்னாரு, முதல்ல எது சாப்பிடட்டும்? யார் சாப்பிடட்டும்? யார் சாப்பிடணும்? பிள்ளைகள் சாப்பிடட்டும். First of all, Jesus said the children eat first. பின்னால அடுத்தவங்க சாப்பிடட்டும். Next the others eat, he said. அதுபோல உன்னுடைய பிரயாசத்தை முதலாவது நீ அனுபவிக்கணும். First of all, you have to enjoy the labor of the hand. இது வாக்குத்தத்தம். This is a promise. இது ஒரு ஆசீர்வாதம். This is a blessing. அது புறத்தியார் வீட்டுக்கு போக கூடாது. You should not go to the stranger's house. தேவன் உன்னை நம்பி உன்னுடைய ஞானத்துக்கு மேல உனக்காக உதவி செய்து இதெல்லாம் கொடுக்கிறார். God is also believing you and more than your knowledge, he is giving all things to உன்னை you. மாதிரி இன்னொருத்தன் பிரயாசப்படுறான், அவனுக்கு ஒண்ணுமே நிச்சயறது இல்ல, கிடைக்காம போயிருது. Like you, another man is also struggling, he is not getting anything. அதனால நான் மறுபடியும் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Again I want to say this matter to உன் you. கைகளின் பிரயாசத்தை ஃபர்ஸ்ட் நீ உன் குடும்பம் அனுபவிக்கணும். First of all, the labor of the hand should be used by your family and you. அது புறத்தியாருடைய வீட்டுக்கு அடுத்தவன் வீட்டுக்கு போக கூடாது. You shouldn't go to the strangers or the other's house. தவறான விதத்துல பணத்தை வீணா செலவழிக்கிறதுக்கு தேவன் கணக்கு கேட்பார். God will ask the account if you use your money wrongly. அடுத்து உனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரா, உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனை எல்லாம் நீ சால்வ் பண்ணு. Because God has given money, you have to solve all your loan problems. கடனை தீர்த்துட்டு மீந்ததை கொண்டு கர்த்தருக்குள்ள நீ ஜீவனம் பண்ணி முன்னேறி வா. After giving all the loan, whatever the excess, you have to come in the Lord. வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதினோட அவர் வட்டியோ வேதனையோ பிரச்சனையோ கூட்டார். The riches of the God will give the blessing of the Lord will give the riches, he will not add any pain to that. அதே போல பணம் அதிகமா கிடைச்சிட்ட உடனே வட்டிக்கு பணம் கொடுக்காத. So when you get more money, don't give the money for interest. அது பெரிய சாபம். It is a great curse. சாபம். அந்த வட்டியை வாங்கி நீ சாப்பிட்டாலே பெரிய சாபம். If you get the interest and eat, it is a great curse for you. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான். The Bible says a man fear the Lord and walk, he'll eat the labor of the hand. உன்னுடைய கையின் பிரயாசத்தை தேவன் இதுவரை எப்படி கொண்டு வந்திருக்கிறார்? How did God so far brought the labor of the hand? உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுதா? Whether all the labor of the hands are blessed or இல்ல not? நீ எடுக்கிற முயற்சியில கர்த்தருடைய கரம் கூட இருக்கா? Whether all over the efforts you are taking, the hands of God is with you or நீ not? செய்வதெல்லாம் வாய்க்குதா? Whether all you are doing is prosper or not? இதுக்கு சங்கீதத்துல ஒரு மனுஷன் வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருக்கட்டும். A man in Psalms he is asking, Lord, let your delight be upon us. 90ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல பார்க்கும் பொழுது, In the 19th Psalm, the Lord's verse, எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. let the delight of our Lord God be upon us. ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் உறுதிப்படுத்தும். Lord, make establish over the work of our hands. ஆண்டவர் உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை அங்கீகரிச்சிட்டா அது எவனுமே தடுக்க முடியாது. If God is recognized all the labor of the hand, nobody can hinder that. அதுக்கு பிறகு அது ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். After that it will be going on blessing. நீ வேண்டான்னு சொல்ல முடியாத அளவுல அது வந்துட்டே இருக்கும். Unless you say no need, it will be going on coming to you. ஆண்டவருடைய பிரியம் உன்மேல் இருந்தால், If the delight of the Lord is upon you, ஆண்டவர் பிரியப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இருந்தால் கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை உறுதிப்படுத்துவார். if you fear the Lord and if the beauty of the Lord is upon you, God will strengthen or establish the labor of the hands. கேரளத்தை சேர்ந்த ஒரு ஆள் அரபு தேசத்துக்கு போயிருந்தான். A man belonged to Kerala, went to Arab countries. அங்க உள்ள அரபு ஷேக்கிட்ட ஒருத்தன் அந்த கேரளா நபர் வேலைக்கு போய் சேர்ந்தார். That person went for a work to the sheikh in Arab countries. அந்த ஆள் ஒரு அரிசி கடை வச்சிருந்தார். He got a rice shop. இவர் போய் சேரும்போது அவர்தான் இவருக்கு ஸ்பான்சர் பண்ணி அரிசி கடையில வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தார். He only sponsored for this man and took him for in the rice shop. அந்த ஷேக்கும் அப்ப ரொம்ப சின்ன வயசு. The sheikh was also a very young man. இவரும் ரொம்ப சின்ன பையனா புதுசா அப்பதான் அரபுல போய் வேலைக்கு சேர்ந்தார். This man also was a very young man. He went to the Arab country for their work. உண்மையா நடந்த ஒரு சம்பவம். This is a real incident. இவன் போனதுல இருந்து வேற எங்கேயும் வேலைக்கு போகணும்னு தாட்டே அவனுக்கு வரல. கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்துட்டான். After he went there, he did not get the mind to go to anywhere else, but he was there in the same அந்த place. கடையில ரொம்ப உண்மையா உழைத்தார். He worked faithfully in that store. ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆனுச்சு. The family was settled well. கடைகள் விருத்தி அடைஞ்சு வளர்ச்சி அடைந்து பல கிளைகள் வந்தது. And the shops are so multiplied and it was increased and so many branches also it got. எவ்வளவோ பிரான்ச்சஸ் தொடங்குச்சு. இவன் கூட இருந்து ஃபுல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே So இருந்தான். many branches was developed and he was with that. அந்த நேரத்துல In that time, இந்த டொயோட்டா கார்
புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. They were introducing the Toyota car newly that time. அந்த கம்பெனி அப்பதான் புதுசா உள்ள That வருது. company came newly there. அவங்க அந்த அரப் கண்ட்ரீஸ்ல யாராவது டீலர் கிடைப்பானான்னு எதிர்பார்க்கும்போது They were expecting any dealer they will get it from Arab countries. இந்த கேரளா சகோதரன் சொன்னாரு, நம்ம இவ்வளவு டெவலப் ஆயிருக்கோம்ல, நம்ம வேணா டீலர் எடுப்போம். That Kerala man said, if we are developed much, we can take that dealership. அந்த ஷேக் சொன்னாரு, எனக்கு அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ இருந்து பாத்துக்கிறதா இருந்தா நினைச்சீங்க எடுத்துக்கலாம். I don't have any interest. If you want to do and look after, you can take it. எடுத்தா அந்த தேசத்திலே இவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீலரா மாறிட்டான். After he take the dealership, he became the famous dealership in that country. நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். Very good growth and improvement. அவர் பேர் ஷன்னி. His name is Shani. நல்ல வளர்ச்சி வரும்போது When he got the very great அந்த growth, ஷேக்கோட பிள்ளைங்க எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. all the children of the Sheikh also grown up. அப்ப அவங்க சொன்னாங்க, Then they said, இந்த ஆளை வச்சுட்டு நம்ம எதுக்கு இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். we will look after, we are also grown up, why we have to have this man. அந்த பையங்க போய் அவங்க அப்பா ஷேக்கிட்ட சொல்றான். The boy said to his father, எல்லா கடையும் நாங்க ஒவ்வொருத்தரா அதை பாத்துக்கிறோம், இந்த டீலர்ஷிப் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஏன் இந்த பாவம் இந்த வயசான ஆளை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, அவர் ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிருங்க. why are you having this old man, we will look after all this shops, everything. அந்த ஷேக் சொன்னாரா, That Sheikh said, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பாத்துக்கிறதா இருந்தா என்ன செய்யலாம், அவர் கிளியர் பண்ணிடலாம். as you said, if you look after, I'll clear him. ஆனா அவனுக்கு செட்டில் பண்ணணும்னா இத்தனை கோடி அவனுக்கு என்ன செஞ்சாகணும், செட்டில் பண்ணணும். If you want to settle, you have to give this much crores of இத்தனை money. வருஷமா என்கிட்ட இருந்திருக்கான். He was being with me for so many years. நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் யார்தான், இவன் ஒரு ஆள் தான். Before you born, how I were, now I am how is, that is all the reason, only this man is said. நமக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குன்னா அதுல இவ்வளவு கோடி இவனுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும், அப்பதான் அது நியாயம். This much crores of money should be given to them, that is justice, he said. அந்த பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்து கணக்கு போட்டாங்க. All the children sit together and made an account. சரி, இத்தனை ஆயிரம் கோடியில இவ்வளவு கொடுக்கணும், ரைட், ஓகே கொடுத்துருங்கன்றான். He said, okay, we will give it. அவர் அதை வாங்கிட்டு வந்துட்டார். He got it and came back. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். A faithful man will receive perfect blessings. உன்னுடைய கைகளின் பிரயாசம் உனக்கு கிடைக்கும். You will get the labor of thine hands. அதுதான் ஆசீர்வாதம். That is your blessing. நீதிமொழி 31:31 என்ன சொல்லுது? What is Proverbs 31:31 says? அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்க. You give the labor of thine hand to her. நீ வேலை பார்த்தா உனக்கு சம்பளம் கொடுக்காம உன்னை ஏமாத்திட்டானா? If anybody cheated you after you look after the work. நீ கஷ்டப்பட்ட பணத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்டு தர மாட்டேன்டானா? If whether he has taken all the money you have suffered for. நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டதெல்லாம் வஞ்சிச்சிட்டாங்களா? Whether you have suffered more, whether they all deceived it. அது ஆசீர்வாதமா? Is it all a blessing? ஒரு காசு குறைவில்லாம உன் கையில என்ன செய்யணும், அவன் கொடுக்கணும். Without one mite less than they have to give all the money to you. ஈசா கிட்ட வந்து அந்த அபிமெலேக்கு சொல்றான், கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்வேன், அறிவேன். That Abimelech said to Isaac, God is certainly with you, I know that. ஒன்னு காசை இன்னொருத்தன் வைக்கிறதுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கறது இல்ல. God is not giving any authority. Your money should be taken by another man. அவன் உன்னை கூப்பிட்டு கையில கொடுத்துறணும். He has to call you and give your money to you. ஆண்டவர் உனக்காக கிரியை செய்வார். God will work for you. பைபிள் அப்படித்தான் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். The Bible says, so you will eat the labor of thine hands. ஒரு காசு குறைவின்றி அதெல்லாம் உன்னை தேடி வரணும். All the money will come to you without any one pice less. அப்படி வரலன்னா அது சாபம், வந்தா உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்குதுன்னு அர்த்தம். If it doesn't come, it is a curse, or if it comes, mean your blessing is going on. நீதிமொழி 31:31 என்ன சொல்லுது? What is Proverbs 31:31? அவள் கைகளின் பலனை அவளுக்கு என்ன செய்யுங்கள், கொடுங்க. Give her the fruit of her hands. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வல்லமைக்கு தேவன் அனுமதி கொடுக்கவே இல்ல. God has not given any power or authority to hinder all your blessings. உன்னுடைய யாக்கோபு சொல்றான், கர்த்தர் என்னுடைய பிரயாசத்தை பார்த்தார். Jacob says, God has seen all my labor. நான் போன பாதையை கர்த்தர் பார்த்தார். God has seen all the ways I have gone through. நான் படுற கஷ்டத்தை கர்த்தர் பார்த்தார். God has seen all the sufferings I have gone through. அழகாக சொல்லுகிறார். Very beautifully he says. ஆதியாகமம் 31:42 பாருங்க. Genesis 31:42. என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து உன்னை கடிந்து கொண்டார். God has seen all the labor of thine my hand and rebuked you. வாசிங்க 42. எப்படி அனுப்பிருப்பான் லாபான், எப்படி அனுப்பிருப்பான், துரத்தி விட்டுருப்பான். Laban might have chased him. உனக்கு வேலை கிடையாது, You don't have any work. உனக்கு சம்பாத்தியம் கிடையாது, You don't have any earning. நான் உனக்கு ஒண்ணுமே தர மாட்டேன். I will not give you anything. நம்ம விசுவாசிகளை ஒரு சிலர்லாம் இப்படி வஞ்சிச்சிருக்காங்க. Our people are also cheated by somebody like this. அதுக்காக நீங்க துக்கப்படாதீங்க. Don't worry for that. கர்த்தர் நிச்சயம்
நியாயம் செய்வார். Certainly God will do the justice for you பணத்தை கொடுக்காம, without giving the money, பொருளை கொடுக்காம, without giving the material things, நிலத்தை கொடுக்காம, without giving the land, வீட்டை கொடுக்காம, without giving the houses, சொத்துக்களை கொடுக்காம, without giving the property. இப்படி எல்லாம் ஏமாற்றப்பட்ட எத்தனையோ விசுவாசிகள் சத்தியத்துக்காக விட்டு வந்துட்டாங்க. For the truth sake, many people they have left it and came. இதுக்கு பயந்து யாக்கோபு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். Getting afraid of it, Jacob took everything and அவன் he flew சொல்றான், away. கர்த்தர் என்னோடு இல்லாமல் போனால் நீ என்னை வெறுமையா துரத்தி இருப்ப. If God is not with me, you might have sent me ஆனால் empty. கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை பார்த்து உன்னை என்ன செஞ்சிட்டாரு? கடிந்து கொண்டார். God has seen my labor of thine hand and rebuked you. நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். God has to bless all our labor of thine hand. இவ்வளவு நாள் நீ பட்ட பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உனக்கு தரணும். God has given all the labor of thine hand. So far you have worked. ஆண்டவரை பத்தி என்ன சொல்லி இருக்கு? What is said about the Lord? அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. His reward is with every man according to his நீ deed. ஒரே ஒரு கலசம் தண்ணி, If you give only one cup of water, காசு இல்லாத ஒரு டம்ளர் தண்ணியை நீ கொடுத்தாலும் அதுக்கு என்ன உண்டு? நீ உன்னுடைய பிரதிபலனை அடையாமல் போவது. you will receive your reward if you just give one cup of water. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுடைய கையில் பிரயாசத்தை அனுபவிக்க முடியாம துக்கப்படுறீங்க? How many of you worrying without enjoying the labor of thine hand today? நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், I have suffered much. எவ்வளவோ உண்மையா இருந்தேன், I was very faithful. நான் நம்பிட்டேன். I believed them. இப்படி எல்லாம் நீங்க சொல்றத உலகத்துல பார்க்கலாம். We can see you are saying in the world. ஆனா வேதம் சொல்லுகிறது உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். But the scripture says you will eat the labor of thine hand. அதுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும். Because Father God has to bless உன் you. பொருள் எல்லாம் வெளியடைக்கப்பட வேண்டியது அவசியம். All your material things should be fenced around. இன்னைக்கு நீ ஏன் கடன்ல சிக்கி இருக்கிற? Why are you entangled in the loan today? ஏன் எல்லா இடத்துலயும் போய் முட்டி நீ ஒண்ணே வாழ்க்கை வாய்க்காமலே வந்துட்டு இருக்கிற? Why you are going and every place and dashing and your life is not prosperous? இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன் குடும்பத்துல இருக்கிற சாபம், உன் கையின் பிரயாசத்துல இருக்கிற சாபம் எல்லாம் போயிடும். Before the end of the meeting, before the meeting over, all the curses from your hand and the house should be சாத்தான் போய் ஆண்டவர்ட்ட சொன்னான், யோபுடைய கையின் கிரியைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னு போய் சொன்னான். The Satan went to the Lord and said, you have blessed all the labor of the hand of Job. யோபு 1:10. Job 1:10. தேசத்துல பெருகிச்சு. His substance is increased in the land. ஒரு பையன் அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுதான் அவனை வளர்த்தாங்க. A boy, he was grown up by the mother by looking after அந்த தாய் வந்து என்கிட்ட ரொம்ப அழுதாங்க. She came and cried to me. அதாவது கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால அந்த அம்மாவை அந்த பையன் எப்பவும் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி வச்சிருப்பான். Before he get married, that boy used to please his mother well. இப்ப மதுரையில இருந்து ஒரு பொண்ணை கட்டி இருக்கிறான். Now he got married a girl from Madurai. இப்ப அந்த அம்மாவை சுத்தமா என்ன செய்யறது இல்ல, கண்டுக்காத லெவலுக்கு வந்துட்டாங்க. Now he never mind the mother. பாவம். He's very poor. ஆனா அவங்க நேத்து சொல்றாங்க, ஐயா அவங்க அப்பா விட்டுட்டு ஓடிட்டாரு, இந்த பிள்ளைகளை நான் வளர்க்கறதுக்கு நான் எப்படி இருந்தேன்? பாத்திரம் கழுவி இருக்கேன். ஒவ்வொரு வீட்லயா பாத்திரம் கழுவி இந்த பிள்ளைகளை நான் வளர்த்தேன். She said, his father has left and flee away. I have taken care of this children. To take care of the children, I have cleaned the vessel from each எப்படியோ house. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சி இவனுங்க எல்லாம் நெஞ்சிட்டான். ஆண்டவருடைய ஜெபத்துல கேட்டு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல டெவலப் ஆயிட்டாங்க. By hearing the prayer, God has blessed them by chance. இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல நல்ல லெவலுக்கு போயிட்டாங்க. Now all the children are gone to the very good level in foreign countries. ஆனா இப்ப தாயை சுத்தமா மதிக்கிறது. Now they never mind the mother. அதாவது அம்மாவுக்கு தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நெஞ்சிட கூடாதுங்கறான், தெரியக்கூடாதுங்கறான். The mother should not know what they are earning. தெரிஞ்சா அவங்க ஏதாவது கேட்டுருவாங்களோ? If she knows, she will ask something. எவ்வளவு கொடூரமான ஒரு உலகம். What a cruel world is this. ஆனா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிட்டார். But God has blessed him. ஆனா இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஊழியத்துக்கு என்ன செய்றான்? எவ்வளவு செலவழிக்கிறான். He is spending more for the ministry in another angle. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை வேலி அடைச்சு ஆசீர்வதிச்சிட்டார்னா ஒருவனும் தடுக்க முடியாது. If God was blessed and fenced all over blessing, no man can hinder you, beloved. அவனுடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்துல என்ன செஞ்சது? அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயோ எனக்கு தெரியாமலே அவன் வாங்கி போட்டிருக்கான் பாருங்க, ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டிருக்கான், எனக்கு தெரிஞ்ச நான் என்னவோ கேட்டுருவேன்னு நினைச்சானோ என்னவோ தெரியல, சொல்லவே மாட்டேங்கிறேன். That mother is saying acres of land he also got for without knowing me. ஒண்ணுமே இல்லாம சுத்தமா பாப்பரா அதாவது பாத்திரம் கழுவி பிழைச்ச குடும்பத்துல கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சு எங்கேயோ கொண்டு வந்தார். God has blessed in their family, very poor family. God has brought them in very high level. இன்னைக்கு எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you today want to be blessed? ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் சில ரூட் சொல்லி தரேன். ஆசீர்வாதம் இழந்து போனதுக்கு காரணமும் 2-3 சொல்லி முடிக்க விரும்புறேன். I want to give you some route for how to you get blessing and how you can lose. ஆசீர்வதிக்கப்படுறது ரொம்ப சிம்பிள். It's very simple. You can be blessed.
ஆசீர்வாதத்தை இழக்கிறது அதை விட சிம்பிள். It's very simple. You can lose your blessings also. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கடினமான கான்செப்ட் கிடையாது. It's not a very difficult concept. ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். It is a very simple concept. ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளானது. But the blessing has to come to your house means you have to do something very simple. அது உன்னை விட்டு போகணும்னா நீ சும்மா இருந்தாலே போதும், அது போயிட்டே இருக்கும். If it has to go from you, you keep simple, it will go. 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11 12ல பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்ல கொண்டு வந்து வைக்கப்பட்டது. In 2 Samuel 6:11-12, the ark of God brought to Obed-Edom's house. அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த வரைக்கும் அவன் தரித்திரம் பிடிச்ச ஒரு ஆள். Before the ark of covenant came to Isaac, he was a very pauper man. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. He did not have anything. தாவீது அந்த பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில வச்சு தூக்கிட்டு வந்துட்டான். David was carrying that ark in the puller cart and brought. இவர் பெட்டிக்கு பின்னால நடந்து வந்துட்டு இருந்தார். He was walking behind that ark. இந்த ட்ரம் அடிச்சு ஜால்ரா அடிச்ச உடனே மாடு மிரண்டுடுச்சு. The bullock trembled because hearing all the musical sounds. பெட்டி அசைஞ்ச உடனே ஊசா போய் கை வச்சிட்டான். When the ark of covenant was shaken, Uzzah touched that. அவன் செத்துட்டான். He died. செத்த உடனே சென்டிமெண்டா இப்போ அவன் மிரண்டு போய் ஒருத்தனுமே கிட்டே நிக்கிறது இல்ல. Because of the sentiment, nobody was standing near the ark of covenant because Uzzah died. பக்கத்துல யார் இருந்தது? Who was ஓபேத்ஏதோம் வீடு இருந்துச்சு. Only the Obed-Edom's house was nearby. பயந்து போய் பெட்டி அங்க இறக்கி வச்சிட்டு எல்லாம் அவன் வீடு போய் சேர்ந்துட்டான். Because they got afraid, they got down the box in his house and went. அவன் அத ரொம்ப பயபக்தியோடு ரொம்ப தாழ்மையோடு இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சேன்னு சொல்லி அந்த பெட்டியை கொண்டு போய் தான் வீட்டுல வச்சு ஒரு பரிசுத்தமா ஒரு அறையை கிளியர் பண்ணி உள்ள வச்சிட்டான். He cleared a room and kept that holy box and with a fear and reverence. அவ்வளவுதான். That's all. அவன் வீட்டுல வந்துச்சு, அன்னையில இருந்து அவன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம். After the box came to his house, whatever he does, everything was blessing. எத்தனை மாசம் இருந்துச்சு? How many months it was there? பெட்டி எவ்வளவு நாள் இருந்துச்சு? How long the ark of covenant was in his house? 3 மாசம். Only 3 months it was there. 3 மாசத்துல அவன் வீடு அவனுக்குள்ளான எல்லாம் கையின் பிரயாசம் அவன் என்னென்ன செய்யறானோ எல்லாமே ஆசீர்வாதம். All his houses and labor of the hand, everything whatever he did were prosper. ஓபேத்ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். God has blessed Obed-Edom's household and everything belonged to him. 3 மாசத்துல அவன் கோடீஸ்வரனா மாறிட்டான். Within 3 months he became a very great millionaire. அவன் ராஜாவுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டுச்சு. ஐயா நம்ம ஒரு குடிசை வீட்டுல கொண்டு போய் வச்சோமே, அவன் எப்படி ஆயிட்டான்? பெரிய ஆளாயிட்டான். The news reached the king because we kept the ark of covenant in the heart. He became a very great man. இவனுக்கு அதை கேட்ட உடனே ஐயோ பெட்டி நம்ம நெஞ்சிட்டோம், மிஸ் பண்ணிட்டோமே, நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் அதை தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். The very next day he wanted to carry the box because we have missed a chance. கர்த்தருடைய பெட்டி உன் வீட்டில் இருந்தால் உன் வீடு உன் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். If the ark of God is in a covenant of God is in your house, all your labor of thine hand, everything will be blessed. கர்த்தருடைய பெட்டிக்கு சில பெயர்கள் இருக்கு. There are some names for the ark of the covenant of God. அது எல்லாரும் காமனா சொல்றது ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டின்னு சொல்றாங்க. All are saying only the tabernacle. அந்த உடன்படிக்கை பெட்டி. That is the ark of covenant. இது உனக்குள்ள இருந்தா உனக்குள்ள ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். If this is in you, you will be going on getting the blessing. உடன்படிக்கை அதுல நீ உண்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். It is necessary you should be very faithful in the covenant. பொருத்தனை பண்ணாத. You don't make any vow. பொருத்தனை பண்ணிட்டேனா அதை நிறைவேற்றி பாரு, ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். If you go on make the vow means go on perform it, you will go on get the blessing. தமிழ்ல சொல்லுவான் இறக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊரும். In Tamil there is a saying the well இயேசு அதை வேற மாதிரி சொன்னாரு. Jesus said in another way, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Give, it shall be given unto you. அதுக்கு பேரு உடன்படிக்கை பெட்டி. The name of the ark is ark of covenant. உடன்படிக்கை பெட்டி. நீ உடன்படிக்கையில உண்மையா இருந்து அந்த பெட்டியை போல வல்லமையா இருந்தீனா உனக்கு ஆசீர்வாதம் உன் வீட்ல வந்துட்டே இருக்கும். If you are also faithful in the covenant and you are having that box in your house. இரண்டாவது அதுக்கு பேரு சாட்சி பெட்டி. Secondly, it is the ark of testimony. நீ பொருத்தனை மட்டும் நிறைவேற்றினா போதாது, நீ சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழணும். Not only you have to fulfill all your work, you have to live a life of testimony. தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக நீ ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். In front of God and man, you have to live a life of witness. சும்மா ஆசீர்வாதம் வந்துராது. Easily you will not get any blessing. தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னா நீ உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும், சாட்சியாய் வாழணும். If God has to bless you, you should be very faithful in your covenant as well as you live as a testimony.
அங்க வேதம் அழகாக சொல்லுகிறது, அந்த பெட்டி இருந்த நாட்களிலே ஓபேத் ஏதோம் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். The scripture says beautifully, because the box was in the Obed Edom's house, it was blessed much. இன்னைக்கு கர்த்தர் எத்தனை பேரை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்கள்? Today, how many of you want God has to bless you? உடன்படிக்கை பெட்டி உன் வீட்ல வந்துருச்சுன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். If the ark of covenant comes to your house, God will be going on blessing you. இரண்டாவது, Secondly, உன் வீடும் உன்னுடைய பிள்ளைகளும் உனக்கு உண்டான எல்லாம் கர்த்தரால வேலி அடைக்கப்பட்டிருக்கணும். you, your house and all your children, all things belong to your house should be fenced. வேலி ஃபென்சிங் எப்போ போயிருச்சோ அதோட ஒண்ணுமே இருக்காது. If you don't have any fencing, nothing will be there. அதுக்கு நீ டெய்லி ஜெபிச்சிட்டே இருக்கணும். Every day you got to pray for that. அதனால தான் சாத்தானே சொல்றான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தீர்? வேலி அடைத்தீர். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், சம்பத்து பெருகிட்டே போகுது. Even Satan says you got fenced around him and all belongs to you, so he was blessed. டெய்லி ஒரு அக்கினி மதில் உன் வீட்ல இருந்துகிட்டே இருக்கணும். Every day there should be a fiery wall around your house. நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, we all know that இந்திரா காந்தியை சுட்டு கொன்னுட்டாங்க. Mrs. Indira Gandhi was assassinated. எப்படி? How did she was assassinated? டெய்லி அவங்க வந்து புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு தான் இருந்தாங்க. Every day she was wearing a bullet. ஒரே ஒரு நாள் என்ன செய்யல? One day, நம்ம ஏரியாக்குள்ள தானே இருக்கிறோம், கூட இருக்கிறலாம் யாரு? மெய்காப்பாளர்கள். நம்ம மெய்காப்பாளர்கள் நம்ம இடத்துல வீட்டுக்குள்ளே என்ன செய்றோம்? இன்னொரு இடத்துக்கு போறோங்கிறதுல ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க. she was very assault without wearing that bulletproof and அவங்களே என்ன செஞ்சாங்க? அவளை சுட்டு கொன்னுட்டாங்க. they were assassinated her. இது எதை காண்பிக்குது? what does this show? நீ கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்தா உன் வேலி போயிருச்சுன்னா எல்லாம் என்ன செஞ்சிடும்? போய்டும். if you are very little assault, all the fence goes. டெய்லி கர்த்தாவே என் மகனுக்கு வேலி அடைங்க ஆண்டவரே. Lord, every day put a fence around my என் வீட்டுக்கு வேலி அடைங்க. Lord, put a fence around my house. அது வெளியே தெரியாது. it will not go out. ஒரு ரகசிய செயல். it's a secret action. யோபு 29:3 ன்னு நினைக்கிறேன். Job 29:3. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. the secret thing of God was upon my tent. அது யாருக்குமே தெரியாது. nobody knows that. ஒரு சீக்ரெட்டான ஒரு பாதுகாப்பு உன் மேல இருந்துட்டே இருக்கும். you will be having the preservance, the secretly upon you. ஒன்று உடன்படிக்கை பெட்டி உன் வீட்ல இருப்பது. one thing, the covenant of ark should be in your house. உன்னுடைய வாழ்வு ஒரு தெய்வீகமான பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்வு. your life is a divine consecrated life. இரண்டாவது, கர்த்தரால நீ வேலி அடைக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கணும். secondly, you are a man fenced by the Lord. மூன்றாவது, thirdly, கர்த்தருக்கு பயந்து நீ நடக்கணும். you got to walk by fear of God. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன செய்வாய்? சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். உன் மனைவி இப்படி இருப்பா, கருப்பா இருப்பா, சிவப்பா இருப்பான்லாம் சொல்லல. எப்படி சொல்லியிருக்க? என்ன சொல்லியிருக்க? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் டார்ச்சர் இல்ல, கனிதரும் செடி, திராட்சை செடி டார்ச்சர். wine by the sides of the house. நேத்து நான் ஒரு இடத்துல கார்ல கிளம்பி வெளியூர், இங்க நீங்க பயந்துறாங்க, கிளம்புறேன். yesterday I departed in one place. அந்த சகோதரன் கார் கிட்ட வந்து சொல்றாரு, that brother came to the car and said, என் வைஃபை பாத்தீங்களா, ஏதாவது சொன்னீங்களா? you have seen my wife, have you said anything? நான் போயிருக்கிறது வெளியூர். I went to that town. அவன் சொல்றான், என் வைஃபை கொஞ்சம் எங்கயா பாத்தீங்களா, பேசுனீங்களா? have you seen my wife and talk? கூட்டத்துக்கு போச்சு, நான் வரவே இல்லையாவா? I asked to go to the meeting. தயவு செய்து சொல்லுங்க. please tell. எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு, இவ ஒருத்தி தான் எனக்கு என்னது பெரிய டாஷ். everything is very smooth, only she is very dashing. நான் பைபிளை தூக்கின பிறகு எவ்வளவோ மாத்திட்டேன், என்னைய மறுபடியும் மிருகமா மாத்திடுவா போல தெரியுதுங்கிறான். after carrying the Bible I become very soft and she will change me as a beast, I think. ரொம்ப கவனமா இருக்கணும். you should be very careful. உன்னுடைய வீட்டுல அந்த வேலி போயிருச்சு, அவ்வளவுதான். if in your house the fence goes, means that's all. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். if you fear the Lord and walk, God will go and bless you. அடுத்ததாக, next, நீங்க கொடுங்க, ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். you give, you will get the blessing. இப்படின்னு உபாகமத்துல நான் பார்க்க we முடியுது. can see in Deuteronomy 15ஆம் அதிகாரம் 15th chapter 10, 18 இப்படி வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கு. 8, 10 and 18th verses. இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குடு. you give. யாருக்கு கொடு? to whom you have to give? ஏழைகளுக்கு கொடு. you give to the poor. தாராளமா கொடு. you give generously. அந்த ஏழைகளுக்கு நீ கொடுக்க கர்த்தர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். go on give to the poor, God will also go on give to you. ஆபிரகாம் ஒரே ஒரு ஆள் தாங்க, ஆனா அவனை ஆசீர்வதிச்சார் பாருங்க. அவனுடைய ஆடு மாடுகளை பூமி என்ன செய்யல, தாங்க முடியல. Abraham was only one man, but God was blessing him with his livestock. The earth couldn't bear all the livestock of him. அவ்வளவு ஆசீர்வதிச்சார். that much level God blessed Abraham. ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு. Isaac also was blessed by the Lord. இதுவரைக்கும் பைபிள்ல அப்படி யாரும் ஆசீர்வதிக்கப்படலன்னு நினைக்கிறேன். I think nobody was blessed in the Bible so far. எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டா? how did they were blessed? 100 மடங்கு, 100 times. அவன் விதைச்சான்,
அது 100 மடங்கு பலன் கிடைச்சது. He sowed, he got the reward 100 times. எலியாசர் ஆபிரகாமை பத்தி சொல்லும் பொழுது என்னுடைய எஜமான் எப்படி இருக்கிறாரு? When Eliezer says about Abraham, how was my master? 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடு வச்சிருக்கிறார். He's having 3 முன்னால கொஞ்சம் bedrooms. இடம் கிடக்குது. இப்படியே சொன்னா? Did he say so? என்னுடைய எஜமான் சீமானா இருக்கிறார்னா. My master is a very rich man. கர்த்தரை நம்பினவன் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, அவன் குறைவடைவதில்லை. If any man believes the Lord, he will not lack in anything. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். A man believes the Lord will flourish. ஒரு மனுஷன் சொல்றான், ஆண்டவரே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே நினைச்சல. லூக்கா 5:5 சொல்றான், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்றேன், இப்ப போடுறான்னு சொல்றான். A man said, Lord, the whole night we got toiled, but we didn't receive anything. But according to your word, we put. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி போட்டு பாரு, உன் வாழ்க்கை மாறிடும். According to the word of God, you put today, your life will change. கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless all your matters. அதனால நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் தானா வரும். So in a right manner, you have to understand the blessing will automatically come to you. நானும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல எல்லாம் இருந்திருக்கேன். I was also belong to a very poor family. நான் வயசு தெரிஞ்சு ரொம்ப கடன்ல எங்க ஃபேமிலி போயிருக்கு. Our family has gone in very great loan when I knew. எங்க அம்மா வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு எதிர்த்தக்கல உள்ள கடையில தான் அக்கவுண்ட் வாங்குவாங்க. We will get the account in the shop which is nearby the mother. My அப்படியே வாங்கி அங்க அக்கவுண்ட் கொடுத்ததோட கடன் முழு இது அந்த மாசம் ஃபுல்லா செலவுக்கே இருக்காது. That whole month we won't have any money to spend. எங்க அப்பா வந்து ஒரு தெய்வீகம் இல்லாத ஒரு ஆளுங்கறதுனால அது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. My father was not a divine man, everything was destroyed. ஒண்ணுமே கிடையாது. We don't have anything. அடுத்து சாராயத்துல சம்பாதிச்சோம், ரொம்ப இருந்துச்சு, பட் ஒண்ணுமே என்ன செய்யல. எவ்வளவு ஃபாஸ்டா வந்துச்சோ அவ்வளவும் போயிடுச்சு. We earned the money by selling the arak, as much as we earned, everything gone out. எவ்வளவு ஒருமையில போயிருக்கோம். We went for so much poverty. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, நாங்கலாம் வெளியே உட்கார்ந்திருந்தோம். If you go to the relatives, they will be eating, we will be seated out. அது ஒரு காலம். It was a time. இப்ப நம்மள பார்த்தா ராஜ மரியாதை கொடுக்கிற ஒரு காலம் இருக்கு. If nowadays if they say they are honoring me royally. ரொம்ப நெருக்கப்பட்ட அது ஒரு பாதை. It was a path. ஆனா அதுக்கு பிறகு இந்த மார்க்கத்துல கால் வச்ச பிறகு after we step on this religion எல்லாம் ஆண்டவரை பிடிச்ச பிறகு இப்போ எங்கேயோ வந்துட்டாங்க. அது and now after we got the Lord we are in somewhere. எதுக்கு சொல்றேன்னா, why I say so, தேவனுடைய பிள்ளைனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும். if you are a child of God, God will bless you. சோர்ந்து போயிராத. You don't be fainted. ஒருவேளை உன்னை இந்த பாதையிலே கொண்டு போய் மகிமையில ஒரு மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும் தேவ சித்தமா இருக்கலாம். It may be the will of God, God will take you the same path and bring you to the glory. ஆனா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். But Isaac was blessed. அவன் ஆசீர்வதிச்சாரு பாருங்க, அவன் வர 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 விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். He was going on increasing, going on coming and increasing. ஆனா அப்படினால நீங்கள் இந்த காரியத்தை ரொம்ப கவனமா So இருக்கணும். you should be very careful in this matter. ஒன்று கர்த்தருடைய பெட்டி, One is the ark of God. இரண்டாவது வேலி, Second the fence. மூன்றாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். Thirdly, you have to fear the Lord and walk. சும்மா காசு வந்த உடனே அப்படியே ட்ரிம்மா நடந்துட்டு அப்படியே யாரையும் மதிக்காம அப்படிலாம் பழகிறாதீங்க. After getting the money, should not be trim and don't respect anybody and don't walk like that. வீடு கட்டின உடனே எல்லாரையும் ஒதுரிட கூடாது. When you build the house, don't shake everybody. நான் இப்படிப்பட்ட ஆளெல்லாம் ரொம்ப பேரை பார்த்துட்டேன். I have seen so many people like நான் this. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். Already I have told you, I think. ஃபெய்த்தம்ல எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு கர்த்தர் ஃபாரின்ல வாய்ப்பு கொடுத்த உடனே அதே ஃபெய்த்தமுக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு ஷர்ட்டும் செயினும் போட்டு வந்தீங்கன்னா நீ யாரு? A believer who was working in the faith home and got a job in abroad, he went abroad and came back. நான் என் கண்ணால அவனை பார்த்தேன். I have seen him with my own eyes. அந்த வேஷ்டி அப்படியே தரையில இழுத்துட்டு வருது, அவன் ஆவடி சர்ச்சில் அப்படி உள்ள வர்றான். That silk dhoti was also crawling on the ground, he was also coming. அதே தெருவுக்கு அடுத்த தெரு தான் இவன் வீடு. சாப்பாடே கிடையாது. பட்டாபுரம் ஃபெய்த்தம்லயே கடந்து ஐயர் பால்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு கூடயே உட்கார்ந்துட்டு கையை காலை பிடிச்சு வச்சுட்டு அவர் கொடுக்குற சாப்பாடு எதையாவது கஞ்சியை குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். The ayar passed with him. His house was in the next street. He did not have anything to eat. ஒரு சான்ஸ் கிடைச்சது, போயிட்டான். அவன் திரும்பி வந்தா நான் அப்ப சின்ன பிரதர் அங்க சர்ச்சை அட்டெண்ட் பண்றேன். என்னப்பா ஒரு புது விசுவாசி வந்திருக்கானா? ஐயா அவன் ஃபெய்த்தம்ல இருந்தான்ல பையன், அந்த பையன் தாங்கறான். After he got a chance, he went there and came back. I was a small brother. I thought a new believer has new soul has come, but அந்த வேஷ்டி அப்படி தரைய நிசிதே. இந்த பெரிய எம்பி எம்எல்ஏஸ் எல்லாம் எழுதிட்டே வர்ற மாதிரி இந்த பெண்கள்லாம் ரீத்து பின்னால தொங்க விட்டு வருவாளுங்களே, அதே மாதிரி வந்தான். and as if the veil they were carrying that like it was coming with the dhoti. அர்த்த ராத்திரில நீ என்ன செய்ற? கொடை பிடிக்கிறாய். The midnight மழை பெய்யல பட்டி பண்ணி கொடை பிடிக்கிற. There is no rain but you are catching the umbrella. நானே அதே சின்ன பிரதர் அதே ஊர்ல இருக்கும்போது, when I was a small brother in the same city, நான் இருக்கும்போது அவன் அதாவது லீவுக்கு வந்துட்டு அவர் போறாராம். after he came for the holidays and went back. ஒரே மாசம் within a month பாடி அலுமினிய காஃபின்ல இறங்கிடுச்சு. The dead body came in an aluminium coffin. He died.
இதுக்கு மேல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, இதுக்கு மேல அவர் அந்த கொடுமையை என்ன செய்ய முடியாது. ஏன் சந்நிதிக்கே நீ இப்படி வந்துட்ட பிறகு உனக்கு இந்த பூமியில என்ன செய்ய கிடையாது, இடம் கிடையாது. After you come to my presence in this manner, you don't have any place on இது earth. வந்து Dress போட்டுட்டு கலர்ஃபுல்லா வர்றதுக்குள்ள இடம் கிடையாது. இது பயத்தோடு நடுக்கத்தோடு கலிகூற வேண்டிய ஒரு இடம், சேவிக்க வேண்டிய ஒரு இடம். இதுல நீ எவ்வளவு பாப்பரா தாழ்மையா வரையோ அவ்வளவு உனக்கு நல்லது. This is a place we have to worship the Lord with reverence and fear as much as humble. If you come here, that is good for you. நீ அதே சர்ச்சில் கஞ்சி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு அந்த சர்ச்சில் நீ வந்து செயின் போட்டு தான் நீ உள்ள வருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீ வந்துட்ட பிறகு அடுத்த அந்த சர்ச்சிலேயே உனக்கு அனுமதியே இல்ல, உலகத்திலேயே உனக்கு வாழறதுக்கு அனுமதி இல்லை. In the same church you are eating the gruel, but you after coming here with a chain and a silk dhoti and come here, there is no place to live on the earth. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். The man who fear the Lord will be blessed by the Lord. நாலாவது, Fourthly, நீ கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருப்பார். you have to go on give it. ஏன்டா கொடுக்கணும்னு சொல்லல, ஏழைகளுக்கு கொடுங்க. Now I am not asking you to give to me, give to the poor. இது ஆசீர்வதிக்கக்கூடிய வழிகள். These are the ways to you have to எல்லாம் போயிருச்சே அப்படிங்கறியே, அது எப்படி போச்சு? Why all things gone you are saying, why how it has gone? அது எப்படி போயிருக்கும்? How did it has gone? எப்படி அது உன்னை விட்டு போகலாம்? How it may go out of you? அதுக்கு நான் ஒரு 2-3 ரீசன் சொல்றேன். I will give you 3 or 4 ways. அதுக்கு எப்படி 4 ரூட் சொன்னனோ அதே மாதிரி 4 ரூட் சொல்றேன். I will give 2 or 4 routes for that. உபாகமம் 8:17ல சம்பாத்தியத்தை ஏன் சாமர்த்தியத்துல சம்பாதிச்சிட்டேன்னு சொன்னீன்னா அது போய்டும். Deuteronomy 8:7 in my wealth or wealth. 8:17ல இருந்து அப்படி வாசிச்சு பாத்தீங்கன்னா 8:7 and if you go on read it, என்ன சொல்லிருக்கு? what is said there? என் சாமர்த்தியம், with my power and might. நான் தான் அதை சம்பாதிச்சேன். I have only earned everything. கர்த்தர்ங்கற வார்த்தையை தான் நீ நெஞ்சிட்டே இருக்கணும். உன்னை சொல்றதுக்கு 3 ட்ரிப்புக்கு முன்னாலே யார் வந்துட்டே இருக்கணும்? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு சொல்லிட்டே இருக்கணும். You have to go on say the Lord, the Lord, the Lord. என் சாமர்த்தியமும் என் பலனும் இதை சம்பாதித்தது. My power and my might have earned this. அப்படினு நீ சொல்லிராத. Don't say so. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? தந்தார்னு சொல்லு. If God has given me the strength to earn the riches, you have to say. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். The first point. என் சாமர்த்தியம் நீ சொல்லிட்ட, அவ்வளவுதான். If you say it is my power, நான் கட்டின மகா பாபிலோன் ஒரு ராஜா சொன்னாரு. A king said this is the Babylon which I have built. கட்டினது யார்தான்? Who has built it? அவன் தான் கட்டினான். He only built it. நான் கட்டின மகா பாபிலோன். This the Babylon which I have built. அந்த உப்பரிகையில நின்னு அப்படியே ராஜ வஸ்திரத்துல நின்னு எல்லா மந்திரிகள் பிரதானிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னா, இதோ நான் கட்டின மகா பாபிலோன். You are standing on the pinnacle and when all the ministers were looking, he said this is the Babylon which I have built. சொல்லி முடிச்சு வாய் மூடின உடனே soon after he has finished that, 2 கால்ல நின்னவன் டக்குன்னு எப்படி மாறிட்டான்? 4 கால்ல வந்துட்டான். He came to the 4 legs, he was standing before 2 legs. முடியெல்லாம் வேகமா விகாரமா வளர்ந்துருச்சு. All the hairs grew fast. நகமெல்லாம் உடனே வளர்ந்துருச்சு. The nails grew fast. மேல முடியெல்லாம் மிருக தோல் மாதிரி ஆயிடுச்சு. And all the skins became the skin of animal. எல்லா மந்திரிகளுக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. ராஜா ராஜான்னு கூப்பிடுறான், அவனுக்கு எங்க புத்தியே போயிடுச்சு. All the kings were calling king king, but he has lost all his power. எல்லாரும் பார்க்க அவன் அப்படியே அரண்மனை விட்டு வெளியே வந்துட்டான். When all were looking, he came out of the palace. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவன் யாரா மாறிட்டான்? ஒரு பெரிய மிருகமா மாறிட்டான். Within 10 minutes he became a great beast. எல்லாரும் பின்னால அவன் ராணி ஈனி எல்லாம் பின்னால ஓடி வந்தாங்க. அவன் ரோட்ல வந்த உடனே வைக்கோல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். When all the queen and everybody came back of him, when he came to the road, he started eating. நான் கட்டின பாபிலோன்னு ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, அதனுடைய ரிசல்ட். Only this the result, because he said I have built the Babylon. கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டீனா சாகுற வரைக்கும் அது உனக்கு எப்படியாவது கிடைச்சிரும். If you say God was given me till your death, you will be going on getting. நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒய்ஃப்ட்ட சொல்றியே, அன்னைக்கே உனக்கு அடி விழ போகுதுன்னு அர்த்தம். If you say to the wife I have built it, I have earned everything, then you are going to get the damage. யார்ட்ட சொன்னாலும் சரி, ரோட்ல சொன்னாலும் சொல்லி, யார்ட்ட சொன்னாலும் என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? யார்தான் சொல்லணும்? சத்தமா சொல்லுங்களா, பயந்துட்டீங்க. கர்த்தர் கொடுத்தார். Whomever you say, even to the passerby, you have to say God has given me. நாளைக்கு நீ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா கூட நீ எப்படி சொல்லணுமா? யாக்கோபுல என்ன சொல்லிருக்கு? கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நான் இதை செய்வேன். If you want to go to tomorrow any place, if it is the will of God, I will do. ஒரு இடத்துக்கு நீ போறதா இருந்தா கூட எப்படி தான் சொல்லணும்? கர்த்தருக்கு சித்தமானால். If it is the will of God, if you want to go to a place. சில கல்யாண பத்திரிக்கையில நான் பார்த்திருக்கேன். I have seen in some wedding. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற 14ஆம் தேதி இந்த விவாகம் நடைபெறும். If it is the will of God, the marriage will be on 14th. தேவ சித்தம் இல்லனா? If
If it is not the will of God, அதுவும் நடக்காதுன்னு it will சொல்றான். not even happen. எல்லாமே அவருடைய சித்தம். All things is under His will. அதனால தயவு செய்து எப்பவாவது என் சாமர்த்தியம்னு சொல்லிராதீங்க, விட்டுருவீங்க So எல்லாத்தையும். please don't say it is my power and might. இரண்டாவது Secondly, பிரசங்கி 5:6. Ecclesiastes 5:6. ரூட் சொல்லி தெரியாம நீங்க போய் எங்கேயாவது முட்டிடக்கூடாது. You should not dash without knowing the route somewhere. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க வாய்க்கு இடம் கூடாது. கவனிங்க. Suffer not thy mouth to cause thy flesh to sin. நான் வீட்ல இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, இது எங்க பிரதருக்கு தானே சொல்றாரு, நல்லா சொல்லட்டும் பாஸ்டர் அப்படின்னு நீ உட்கார்ந்துறாத. You don't be seated quietly because the pastor is saying to the brother, I am a housewife. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கூடாது. Suffer not thy mouth to cause thy flesh to sin. எல்லாம் பேசிட்டு தெரியாம பேசிட்டேன்னு புத்தி பேசினால் சொல்லிட்டேன்னு சொல்லாத. After talking everything with foolishness I got told. தேவன் உன்மேல் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பார். Why God was get angry and destroy all the work of the உன் hand. வார்த்தையில தான் உன் ஆசீர்வாதம் நிக்குது. Only your blessing is stand on your voice. அதனால நீதிமொழியில ஒரு வசனம் உண்டு, ஆசீர்வாதம் எதுல இருக்கு? உன் நாவின் கீழ தான் என்ன இருக்கு? ஆசீர்வாதம். Your blessing is under your tongue. There is a உன் வார்த்தை தடுமாறிடுச்சுன்னா உன் பிசினஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். If your word slipped, your business also stop. ஒரு அம்மா, One mother, நீங்க பேப்பர்ல கூட படிச்சிருப்பீங்க, you might have read in the paper, ஒரு இடத்துல டெண்டர் விட்டாங்க. there was a tender in a place. அந்த டெண்டர்ல அந்த பொருளை எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு. She wanted to take the thing from the tender. அதுக்கு எத்தனையோ லட்சத்துக்கு அது என்ன செஞ்சிருச்சு, அது கேட்டுடுச்சு. That it was announced for so many lakhs of that. எழுதும்போது கூட ஒரு ஜீரோ போட்டுருச்சு. While she was writing, she put another. ஒரே ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வெனிஞ்சிருச்சு. நீங்க சமீபத்துல அந்த பேப்பர் பிட்டே என்கிட்ட கிடக்கும். She added one more zero with her while she was எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ போயாச்சு. extra one zero. அந்த நிர்வாகம் படிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டெண்டர் யார் கொடுத்துட்டான்? இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம எதிர்பார்த்ததை விட கோடிக்கணக்கில் ஜாஸ்தியா வரணும், மொத்தமா கொடுத்துட்டான். That company also gave that tender what we expect more than she gave. உங்களுக்கு இந்த இது கொடுக்கப்படுகிறது, எங்க நிறுவனம் உங்களுடைய டெண்டரை ஏற்றுக்கொண்டது. நீங்க அவங்க அதுக்கு முன்னாலே ஏற்கனவே ஒரு அமௌண்ட் கட்டி இருந்துச்சு அந்த டெண்டர்ல போடுறதுக்காக, அது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீங்க இத்தனாம் தேதிக்குள்ள மீதி உள்ள இந்த பணத்தை செலுத்துங்கள். She has deposited some amount in the company, so the company wrote to her, you come and get a tender because you have returned that. இது போய் பார்த்துச்சு. She went there. பார்த்தா இதுக்கே பயம் வந்துச்சு, ஏன்னா தான் எழுதுனது தப்பா எழுதிட்டோம். She has written wrongly because she got என்னெல்லாமோ afraid. போய் சொல்லி பார்த்துச்சு, அவன் ஒத்துக்கவே இல்லை. What she told so many matter, but she didn't. அது சொல்லிச்சான், என் வீடு சொத்தெல்லாம் வித்தா கூட இது நிச்சயம் முடியாது, என்னால கட்ட முடியாதுன்னு கோர்ட்ல போய் உட்கார்ந்து. If I sell all the houses and all the land everything, I cannot even get it. ஒரே ஒரு ஜீரோ. Only one zero. ஒரு வார்த்தை உன் வாயில இருந்து ஜீரோவா போயிருச்சு, எல்லாமே அழிஞ்சு போயிடும். If one word come from as a note from your mouth, everything will be destroyed. ஆகாய் 1ஆம் அதிகாரம் இல்லாட்ட 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் சிலருடைய கையின் பிரயாசத்தை அடிச்சிடுறார். Haggai 1st chapter, 2nd chapter, God is destroying the labor of some people. அதை அடிச்சதுனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. Because God was beaten that no they can't do anything. கர்த்தர் அதை அடிச்சதுனால அவங்களுக்கு முன்னேற்றமே இல்ல. There is no progress in their life because God was beaten or அவருடைய taken. வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்ல. There is no blessing in their life. ஆகாய் 2:17. Haggai 2:17. உன் கைகளின் வேலையில எல்லாம் நெஞ்சாச்சு அடிச்சிட்டேன். I smote you with all the labor of thine hands. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். What a difficult or a word here. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா திரளாய் விதைத்தான் கொஞ்சமாய் அறுத்தான். How many of you are going such kind of life? நீதிமொழிகள் 5:10 வாழ்க்கையிலே தவறான தொடர்புகள் இருந்தால் ஆசீர்வாதம் உன்கிட்ட வராது, நீ சம்பாதிப்ப வேற ஒரு ரூட்ல போய்க்கொண்டே இருக்கும். In Proverbs 5:10, if you are having wrong life or wrong relationship in your life, you will not, whatever you may earn, it will go. ஆசீர்வாதம் வர்றதுக்கு 4 வழி இருக்கு, ஆசீர்வாதம் போறதுக்கும் ஒரு 4 வழி இருக்கு. There are 4 routes. The blessing has to come and the blessing has to go. ஆசீர்வாதம் வரணும்னா நீ உடன்படிக்கை பெட்டியா மாறணும். If you want to get the blessing, you should become the ark of கர்த்தருடைய God. வேலி உனக்கு இருக்கணும். The fence of God should be for you. அடுத்ததாக கர்த்தருடைய பிரியம் உன் மேல இருக்கணும். The delight or the beauty of the Lord should be upon you. நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். You have to walk fear the Lord. நீ ஏழைகளுக்கு கொடுக்கணும். You have to give to the poor. இந்த 4 இருந்தா கர்த்தர் உன் கையின் கிரியாசத்தை ஆசீர்வதிச்சிட்டே இருப்பார். If you are having this 4, God will be blessing all the labor of thine hand. உன் வாய் வார்த்தை சரியில்லைன்னா ஆசீர்வாதம் போய்டும். If the word of your mouth is not right, all your blessings will go out. கர்த்தர் உன் கையின் கிரியாசத்தை அடிச்சிட்டார்னா ஒண்ணுமே இல்லாம போய்டும். If God has smote all the labor of thine hand, you will not have anything. நான் தான் சம்பாதிச்சேன், நான் ஏன் சாமர்த்தியம் சொன்னேன்னா போய்டும். If you say with my
power and might I have and everything will go. மானுஷிகத்துல தவறான தொடர்பு இருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் அங்க போய் கொடுத்தீங்கன்னா எல்லாம் போயிடும். If you have the wrong relationship, if you and everything will go there. ஆனா பைபிள் சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். But the Bible says you will eat the labor of thine hands. எல்லாரும் கண்களை மூடலாமா? Shall we all close our eyes? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். What the Lord has told me, I have told you. வர்ற சேனலையும் சொல்லிட்டேன், போற சேனலையும் சொல்லிட்டேன். What are the channel the blessing come and what are the channel it will go, I have told you. இனிமேல் உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இந்த ரூட் நீ கடைபிடி வந்து கொண்டே இருக்கும். If you want to get the blessing, go on follow the channel, you will get the blessing. இதுவரைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதம் குறைஞ்சதுக்கு காரணமும் தெரிஞ்சிருச்சு. இனி அது நீ அது சரிப்படுத்து. We also know what are the reason all the blessing has gone out, you have to make it right. ஆண்டவரே நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஆனாலும் ஒண்ணு என் வீடு வந்து சேரலையேன்னு துக்கப்படுறியா? கர்த்தர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போறார். Are you going to worry? I have earned much, Lord, but nothing is coming to my house. God is going to bless you today. உன்னுடைய வேதனையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். God is seeing all your agonies. உன்னுடைய கையின் பிரயாசத்துல உள்ள தடையை கர்த்தர் அகற்ற போகிறார். God is going to remove the hindrance of the labor of thine hands. இனிமே நீ கடன் கொடுக்குப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். Hereafter you will lend and many you will not borrow. எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடுவோம். Let us all close our eyes for 2 minutes. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I had been to your house. அந்த பெண்ணிட்ட கேட்டேன். I asked that woman. அந்த வீட்ல உள்ள விவாகமான அந்த பெண். And that sister asked the married one. நான் கேட்டேன் எவ்வளவு கடன் இருக்குமா? How much the loan you are having? அது எத்தனை லட்சம் இருக்கு பாஸ்டர்? She said this many lakhs. சரி நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற அத சொல்லு. How long you are praying? I asked her. நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். Only 10 minutes I am praying, she said. நான் சொன்னேன் 10 நிமிஷம் ஜெபிக்கிறியா? அப்ப நான் 10 வருஷம் என்ன செய்யாது? இந்த கடன் 10 நிமிஷம் ஜெபிக்கிறது அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய சாதனை மாதிரி சொல்றா. Are you praying for 10 minutes? She is saying the great achievement. நான் சொன்னேன் புருஷன் 3 மணிக்கு போயிடுறான். The husband goes at 3 o'clock. நீ அவனுக்கு அப்பமே சாப்பாடு கொடுத்துற காலையில. They are packing the lunch everything and giving. பிள்ளைங்க 9 மணிக்கு போயிடுது. The children will go at 9 o'clock. அதுக்கு பிறகு உனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கலாம். After some time you may have some work. மத்த நேரத்துல நீ எதுல செலவழிக்கணும்? The rest of the day where you have to spend and work. முழங்கால்ல நிக்கணும். You have to stand on your knees. அதுதான் ஏற்ற துணைக்கு அடையாளம். That is the help, a proper help meet. That's the sign of the proper. சும்மா உட்கார்ந்துட்டு நீ எங்க போன எங்க வந்தன்னு கேள்வி கேக்குறதுக்கு ஒண்ணு யாரு அதுக்கு ஒண்ணே கல்யாணம் கட்டி வச்சான்? I said whether he has married, ask the question where you have gone. ஃபேமிலியோட கான்செப்ட் தெரியாம வாழ்க்கை நடத்த தெரியாம சபையில நீ ஏன் விசுவாசியா இருக்கற? Why are you being the believer without knowing the concept of the family and everything? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுல 2 பேருக்கும் பங்கு இருக்கு. For the family should be blessed, both are having the responsibility. பிள்ளைகளுக்கும் அதுல பங்கு இருக்கு. Even the children are having the responsibility. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுறதுல ஊழியக்காரனுக்கும் பங்கு இருக்கு. Even the servant of God also having the responsibility. Your house should be blessed. அந்த ஆகாயில சொல்லி இருக்க ஊழியக்காரர் நிமித்தம் நான் அந்த சாபத்தை தடுத்தேன்னு சொல்றாரு. In Hagai it is said because of the servants of God I hindered that curse. இப்ப நாங்க ஊழியக்காரங்க 6-7 பேர் மொத்தமா ஜெபிக்க போறோம். We servants of God 6 or 7 going to pray. எல்லா விசுவாசிகளும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்க. All believers are so join with us. ஆண்டவரே எங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட வேண்டும். Lord, we have to eat the labor of thine our hands. எந்த ஒரு விசுவாசியுடைய கையின் பிரயாசமும் வீணா செலவழிக்கப்படக்கூடாது. No labor of thine any believer should be wasted. மருந்துக்கு செலவழிக்கப்படக்கூடாது. It should not be wasted for the medicine. அந்நிய பெண்கள் வீட்டுக்கு போக கூடாது. It should not go to the strange women's house. வீணா நண்பர்களுக்கு ஊர் சுத்துறதுக்குன்னு ஆயிரக்கணக்கில் செலவழிக்க கூடாது. It should not be wasted by thousands of money for the buying friends and everybody. ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிட வேண்டும். Lord, we have to eat the labor of our hands. இவ்வளவு ஒத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சேன் ஆனா வட்டி கொடுத்தே நான் ஒரு வழி ஆயிட்டேன்னு நீ சொல்றது கர்த்தர் கேட்கிறார். God is also hearing so many years I have given everything for the interest. இப்போ உள்ள வேலைக்கு இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு முடியாதுங்கிற நிலவரத்துல சில விசுவாசிகள் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. Some believers are seated here because of the present job you cannot even give the. ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்தாதான் கர்த்தர் செய்ய முடியும். If there is any miracle happen God can do that. நான் போன வாரம் கேள்விப்பட்டேன். Yes, last week I heard. சென்னையில ஒரு சர்ச்சில். There was a church in Chennai. ஒரு விசுவாசி. A believer. படிப்பறிவே கிடையாது. He did not have any education. சும்மா சாதாரண வேலை பார்த்துட்டு. It was an ordinary work he is doing. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வந்தா உள்ள இருந்தாலும் பைபிள்லாம் படிக்க தெரியாதுல்ல, அதனால சைக்கிள் ஸ்டாண்ட்ல நின்று சைக்கிள் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. On Sunday service he will not know to read the Bible and the cycle stand he will be arranging them. இப்போ இருக்காரு மெட்ராஸ்ல எம்ஜிஆர் நகர் சர்ச்சில் அவர் ஒரு மெம்பர். He is a member in Madras MGR Nagar Church. சர்ச் வாசல்ல அவருடைய வேலை என்னது? அந்த விசுவாசிக்கு ஊழியக்காரங்க எல்லாம் கொடுத்த வேலை என்னது? சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் சேர்ந்து பிரதர் நீங்க நின்னு இந்த சைக்கிள் எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வைங்க இடம் இல்லல்ல அப்படினு சொல்லி அவர் அந்த ஊழியத்துல வச்சிட்டாங்க. They have given him that job. You get to make all arrange all the cycles. நம்புறீங்களா? Do you believe?
அவர் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தார். He is going on doing that work. வெளியே ஏதோ கூலி தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருந்தாரு. Outside he was looking after some. பட் சர்ச்சில் வந்து அவருக்கு கொடுத்த வேலை சைக்கிளை ரெடி பண்ணிட்டு அந்த கூட இருக்கிற விசுவாசியோட பேசிட்டு வெளியே இருந்தே சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு போவார். He will be attending the service outside by arranging all the cycles. இன்னைக்கு அந்த விசுவாசி 60 கோடிக்கு அதிபதியா இருக்கிறான். Now the believer is owner for 60 crores of money. உண்மையை நான் சொல்றேன், அவங்க சொன்னதை சொல்றேன். What they said I say it's a true incident. இன்னைக்கு 60 கோடிக்கு அவன் அதிபதி. He is a ruler for 60 crores. யாரோ சொன்னாங்கன்னு ஒரு சொத்தை வாங்குறதுக்கு ரியல் எஸ்டேட்ல உள்ள போய் இறங்கினா இவனுக்கு வாசல் திறந்துருச்சு. Somebody said go and he also got and went bought the real estate. இன்னைக்கு மெட்ராஸ் அசோக் நகர்ல ஒரு பெரிய பங்களா வச்சிட்டு இன்னைக்கு அவன் விசுவாசியா இருக்கிறான். இன்னைக்கு 60 கோடிக்கு அவன் அதிபதி. ரியல் எஸ்டேட்ல அவனுக்கு கொட்டிருச்சு மொத்தமா. From the real estate he got the showers of blessing. தமிழ்ல சொல்லுவான் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு. In Tamil they say the God who gives open the roof and give. எல்லாரும் ஆண்டவர்ட்ட உங்க மடியை ஏந்துங்க. You all raise your lap upon God. எனக்கு இந்த ஆராதனையில ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் சிலருக்கு கொடுக்க போறார். In this worship I have the hope God is going to give somebody. இயேசுவின் நாமத்திலே அந்த சாபம் ஓடட்டும். In the name of Jesus all the curse will flee away. ஆசீர்வாத குறைவே இருக்கிற உண்டு பண்ணுகிற தடை உண்டு பண்ணுகிற ஆவி ஓடட்டும். The spirit which hinders the blessing will run away. இன்றையோடு உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திர ஆவி இயேசுவின் நாமத்திலே போவதாக. Today all the spirit of the poverty will go in the name of Jesus. ஹalleluya. இதுவரை உன் கையின் பிரயாசம் அடிக்கப்பட்டிருக்கலாம். So far your labor of thine kind may be smitten. உன்னுடைய கையின் பிரயாசம் அழிக்கப்பட்டிருக்கலாம். Your labor of thine kind may be destroyed. கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். Today God is going to bless. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். You know what the Lord said, I am going to with a share blessing I will bless you. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You shall be blessed. எல்லாரும் தேவனை நோக்கி பாருங்கள். Let us all look unto God. கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்பட்டும், இதோடு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். Let the Lord send a power, with this God is going to bless you. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த பிரசங்கம் கேட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒரு தரித்திரம், ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம் என் பெருமையில் வந்துச்சுன்னு எனக்கு என் பெருமையில் வந்துச்சோ எனக்கு தெரியலை, என் வார்த்தையில் தான் இப்படி ஆயிடுச்சோன்னு எனக்கு தெரியலை, என்னுடைய தவறான பழக்க வழக்கங்களில் தான் இப்படி ஆயிடுச்சோன்னு தெரியலை, இல்லை தேவன் இதை அடிச்சிட்டாரா எனக்கு தெரியலை. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை வைத்துங்க. நாங்கள் சபையாக இப்போ அவங்களுக்காக ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். நீ ஒத்துக்கோ, தப்பு இல்லையே. நான் ஏதோ பேசிட்டேன், ஏதோ ஒரு வார்த்தை எங்கேயோ பேசுனதுனால கர்த்தர் அதை தட்டியிருக்கலாம். ஆமென். எல்லாரும் இப்பொழுது கைகள் உயர்த்தப்பட்டவர்களுக்காக ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். முழு சபையில் இருக்கிற தரித்திரம், சாபம், தடை, ஆசீர்வாத குறைவு வேரோடு பிடுங்கப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. துடபாரா காத்திரானியா பசாதான துடபா காத்தினா கராமான். ஆமென். நவாலா காத்திடா கராபா காத்திடா கராபா காத்திடா பாரா காத்தினா. ஆசீர்வதியோ. ஆமென். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற எங்கள் கர்த்தர், சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற எங்கள் கர்த்தர். ஆமென். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட கர்த்தர் உனக்கு அருள் புரிவார். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Dabalaka tidaka dabaka tidika dabaka tidabanaka. Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு 2 நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சும்மா நீங்க ஆவியில் அஞ்சிட்டு மட்டும் போயிடாதீங்க. அந்த இருள் நீங்கினது நீ பார்ப்ப.
உனக்கு தெரியும் அந்த ஃப்ரீனஸ் வந்துடும். உன் முகத்தில் இருக்கிற அந்த துக்கம் போயிடும். உன் முகத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிடும். உனக்கே தெரியும் அந்த பாரம் உன்னை விட்டு வெளியே போயிடும். அப்படின்னா கர்த்தர் உன்னை தொட்டு விட்டார்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுடைய வல்லமைக்கு இடம் கொடுப்போம். ஊரபாலா ஷபாலியா கரா திதா திதாபாலா கத்ரா. Hallelujah, hallelujah. நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் உனக்காக திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உன்னுடைய சிறிய பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திராமனா காத்திடாக்கரா. ஆமென். இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் தேவனை உயர்த்துங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord, praise the Lord. 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 Hallelujah, hallelujah, hallelujah. Turavaniya karabala katurania. Oh, tudaba karaba katurabana katura. உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் வேலை ஸ்தலத்துல, உன் பிசினஸ்ல, உன் சரீரத்துல, உன் வாழ்க்கையில் இருந்த சாபத்தின் தோஷத்தை கர்த்தர் மாற்றினார் என்று நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Sotram, Sotram. Praise thee, Jesus. சகலவித ஆசீர்வாதத்தின் தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் என்ற வார்த்தையோடு அவர் நம்முடைய மத்தியில் வந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையை நம்முடைய ஜனத்தின் மத்தியில் அனுப்பினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தின் தடைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வாதத்தின் வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் வாழ்ந்து இயேசு முழுது அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனமகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நாங்கள் பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாக எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இந்த காலை ஆராதனையிலும் நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்தபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய மகாபெரிய கிருபை இரக்கங்களையும் எங்கள் மேல் நீர் வெளிப்படுத்தின அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை துவக்க பகுதியிலிருந்து நீர் எங்களோடு எங்கள் மத்தியில் அசைவாடி கிரியை செய்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தாவி எங்களுடைய பாட்டுகள் ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆய்வுகளாக்கி தந்தபடினால ஸ்தோத்திரம். துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அடியார்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஒவ்வொருடைய ஜீவித்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக மீண்டும் ஆமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் எழுப்பினதான சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜனத்தின் மத்தியில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறபடினால துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அனுப்பினதான தூதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய ஜனம் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசினீர். தேவன் தங்குகிறதான வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் எங்களோடு பேசினீர். ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் தடைகள் என்ன என்பதை நீர் உணர்த்தி கொடுத்தீர். ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் கர்த்தர் உணர்த்தி தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உண்மையுள்ள மனுஷராக ஜீவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தாவே நீர் உடைய கண்களை வைத்திருப்பதனால் ஆண்டவரே ஒவ்வொருவருமால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய முடியாமல் மன்றாடுகிறோம். ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் பண்ணதான உடன்படிக்கையில் ஒவ்வொருடைய ஜீவங்களிலேயும் உண்மையாயிருக்கும்படி நீர் எச்சரித்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வாயினால் தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணதான பொருத்தனைகளையும் தீர்மானங்களையும் உடன்படிக்கைகளை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக மன்றாடுகிறோம். ஒரு சாட்சியுள்ள ஜீவித்தை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே நீர் அக்கினி முதலாக எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் உடைய ஜனத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். உமக்கு முன்பாக உத்தமமும் நீதியுமா ஜீவித்தால் ஆண்டவரே எங்களுடைய வேலையை எங்கள் மேல் வைத்து நீர் பாதுகாக்கிறீர். ஆண்டவரே அவருடைய ஜீவித்தில் உண்மை உத்தமத்தை வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். தாவே ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு இறங்குறதான இறைத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான இறைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தின்படி கிரியை செய்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக உடைய ஜனத்துக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஒருவராக தங்களை குறித்து மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல் கர்த்தாவே என்னுடைய சுயபலம் என்று சொல்லாதபடிக்கு அதுக்கு தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நியர் உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தொடாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக வீணான சிநேகத்திலிருந்து நீர் விலக்கி பாதுகாக்க முடியாது மன்றாடுகிறோம். கர்த்தருடைய ஜனத்தின் ஆசீர்வாதத்தை நீர் கர்த்தாவே ஜனத்தை ஆசீர்வதிக்க நீர் பிரியம் கொண்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவரீருடைய ஆசீர்வாதம் பிரியம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக கையின் கிரியைகளை நீர் உறுதிப்படுத்த முடியாக மன்றாடுகிறோம். கர்த்தர் இந்த காலையில் எல்லாருடைய சாபங்களை நீக்கி நீர் ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தோடு உடைய சமூகத்திலிருந்து கடந்து போகத்தக்கதாக நீர் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். உடைய கிருபையுள்ள வசனத்தை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.